நம்ம சபையில் குறுக்கல் வெட்டியில் போன வருஷத்தில் ஒரு ஐயாவுக்கு 87 வயசில் இறந்தார். எட்வர்ட் பாண்டியன் சொல்லி. ரொம்ப அருமையான ஒரு ஆவிக்குரிய மனுஷன். அல்லேலூயா. அவர் இறக்க போகிறாரு. முத நாத்து ஏசப்பா வீட்டுக்கு வந்துட்டாராம். ஏசப்பா வந்து அவரை பார்த்து பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருந்தாராம். போய் மறுநாள் கரெக்டாக மத்தியானம் 2 மணிக்கு இறக்க போகிறாரு. காலையிலேயே வந்துட்டாராம் ஏசு வந்து பக்கத்தில் நின்னாராம். அப்போ அவர் வீட்டுக்காரியை கூப்பிட்டு, ஏம்மா ஏசு வந்து நிற்கிறார் பாரு. என் கண்ணுக்கு தெரியலையே, நான் நிற்காரு பாரு. அன்போடு என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிற்காரு. இப்போ போயிட்டார் பாரு, நான் போறாரு. என்ன பேசினாருன்னு கேட்டுச்சான். அல்லேலூயா. ஏசப்பா கிட்ட ஒன்றும் என்ன செய்யல, பேசல. என்னை வந்து பார்த்தாரு, நின்னாரு. அது கொஞ்ச நேரத்தில் கண்ணை மூடி எங்கே விட்டார்? பரலோகம் போயிட்டார். நான் சொல்லுவேன், நம்ம பரலோகம் போகும்போது நம்மளை யார் கூப்பிட வரணும்? எந்த வயசில் இறந்தாலும் பரவாயில்ல, நம்மளை கூப்பிட யார் வரணும்? ஏசு வரணும். அப்படின்னா இன்னைக்கு வந்தாலும் போதுக்கு ரெடி. அல்லேலூயா. இன்னைக்கு ஏசு வான்னு கூப்பிட வந்தாலும் போகிறதுக்கு ரெடி. நான் சொல்ல உண்மையாக சொல்லுவேன். அது என்ன ஏசு வந்து கூப்பிட்டா நமக்கு வாழறது எதுக்காகத்தான்? பரலோகம் போகிறதுக்காகத்தான். அல்லேலூயா. சும்மா இந்த வேதக்காரங்களா இருந்து வேதக்காரியா இருந்து பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு ஏசு என்னை வந்து கூப்பிடுற அளவுக்கு நான் தகுதி உள்ளவனா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் என்ன செய்வதில்லை? பிரவேசிப்பதில்லை. அநேகர் வந்து அந்த நாட்களில் சொல்லுவாங்க, ஆண்டவரே இப்படி நாமத்தினால நாங்கள் அப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோம், எல்லாத்தையும் செஞ்சோம், பியாய்களை விரட்டணும், நோய்கள். ஏசு என்ன சொல்லுவாரா? அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு என்ன செய்யுங்க? அகன்று போங்க. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நம்ம உண்மையா ஆண்டவரை தேடணும். பரலோகம் போறதுக்கு நான் என்ன செய்யணும்?